இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை தலைமை நீர் பகுப்பாய்வகம் கிண்டி சென்னையிலேருந்து இந்த வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது சென்னை கிண்டி தலைமை நீர் பகுப்பாய்வம் மற்றும் மாவட்ட பொது சுகாதார ஆய்வகம், அதாவது CWAL TPHL அந்த ஆய்வகத்தில் இருந்து கீழே உள்ள அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழத்தில் வந்து பணியிடங்கள் வந்து ஒப்பந்தம் அடிப்படையில் வந்து நிரப்புததாக சொல்லியிருக்காங்க. இது முற்றிலுமே தற்காலிகமானதான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பம் வந்து 11/3/2025 அன்னைக்கு மாலை 5 மணிக்கு வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதவியின் பெயர் வந்து கெமிஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2வது பதவி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லெபார்ட்ரி டெக்னீஷியன், 3வது வந்து லெபார்ட்ரி அட்டண்டன்ட். இது ஒன்று எப்படி எந்த மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். கெமிஸ்ட் இது பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து ஒரு 12 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்தில் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுக்கு மினிமம் வயசு வந்து 40க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி என்ன அப்படின்னு பார்த்தா BSc ஆர் MSc டிகிரி வித் கெமிஸ்ட்ரி இதில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லெபார்ட்ரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து டேட்டா என்ட்ரி ஆர் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும். அடுத்து MS ஆஃபீஸு எக்ஸலில் உங்களுக்கு வேர்ட் PPT வந்து தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21,000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லெபார்ட்ரி டெக்னீஷியனும் அதே மாதிரி 12 டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்கெங்கன்றதை பார்த்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் ஹவ் 12th, நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அதில் பயாலஜி வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மஸ்ட் ஹவ் பாஸ்டு டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் லேப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிசைரபிள் வந்து டேட்டா என்ட்ரி ஆர் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அடுத்து MS வேர்டு எக்ஸல் PPT வேர்டு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 13,000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லெபார்ட்ரி அட்டண்டன்ட். இதுவும் அது மாதிரி தான் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. 40 வயசு இருக்கணும். இது வந்து ஒரு 8th லெவலில் உள்ள போஸ்ட்டு தான். 8th பாஸ் அப் டு 12th வரை நீங்கள் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு மந்த்லி பே வந்து 8,500 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த நிபந்தனைகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து முற்றிலுமே தற்காலிகமானதாங்கிறத உங்களுக்கு முதல்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து எந்த ஒரு காலத்திலையுமே நிரந்தரமாக ஆக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்வு செய்யப்படக்கூடிய நிலையில் 11 மாதம் வந்து பணி நியமனத்திற்கான அந்த ஒப்பந்த பத்திரம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கேண்டிடேட் வந்து மஸ்ட் சென்ட் த கவரிங் லெட்டரும் உங்களோட ரெஸ்யூமையும் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸு டாக்குமெண்ட் இது எல்லாத்தையுமே ரிலவெண்ட் டாக்குமெண்ட் எல்லாமே cwadbh.chn@gmail.com அந்த மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹார்ட் காப்பீஸ் அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் போஸ்ட் ஆர் பர்சன் எந்த பர்சன் அவங்க வந்து கீழே கொடுத்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீஃப் வாட்டர் அனாலிசிஸ் லெபரட்டரி கிங் இன்ஸ்டிடியூட் கேம்பஸ் கிண்டி சென்னை 600032 இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க.